வாங்க இனி எங்கள் அம்மா வீட்டு தெருவில் குளத்தை போய் பார்க்கலாம். இது கீதாக்கா போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா இது ரெண்டும் கலாக்கா போட்டிருக்காங்க. இது குமாரி வீட்டில் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் குமாரி மச்சான் வீட்டில் இந்த குளம். இந்த 2 குளமும் கோட்டீஸ்வரி அக்கா போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் தேவி அக்கா வீட்டில் இந்த குளம். தேவி அக்கா வீட்டு பக்கத்து வீட்டில் பானு போட்டிருக்கு. அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஜெயாக்கா போட்டிருக்காங்க இந்த குளம். அப்புறம் இது துர்கா வீட்டில் போட்டிருக்காங்கங்க. துர்கா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது சங்கவி வீட்டில் போட்டிருக்காங்க. எந்தெந்த குளம் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சுகன்யாக்கா போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் சரண்யா வீட்டில் குளம். இந்த குளம் பார்த்துக்கோங்க. சரண்யா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த குளமும் பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா மகா வீட்டில் இன்றைக்கி துளசி மாடை மாதிரி போட்டிருக்காங்க. இது உமாக்கா வீட்டில் இந்த குளம். இது கனகாத்தை வீட்டில். இது எங்கள் அம்மா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எங்கள் அண்ணன் பொண்ணு போட்ட குளம் பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் அமுதாக்கா போட்டிருக்காங்க இந்த குளம். அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி போனோன்னா மாரி பாட்டி இன்றைக்கி கம்பி குளம் மாதிரி அழகாக போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க வீட்டு அசலில் இது அவங்க போட்ட குளம். அப்படியே பிள்ளையாருக்கு வந்து ஒரு தாமரை மாதிரி போட்டிருக்காங்க. இது பூங்குடி வீட்டு கோலம். இது அங்காளம்மன் கோயில்கிட்ட இந்த கோலம் போட்டிருக்காங்க கம்பி கோலம். அது பக்கத்தில் தேவியக்கா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாகராஜி வீட்டில், அதுக்கப்புறம் உமாக்கா வீட்டில், லாஸ்ட்டு ராணியக்கா வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.